ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளில் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர், இந்த மாதத்தில் என்ன நோக்கத்தோடு நீர் எங்களை இந்த கூடுகையில் அழைத்து வந்திருக்கிறீரோ இந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தூய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தூய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தன்னுடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசம் நம்மிடத்தில் இருந்தால் போதும், மலைகளை என்ன பண்ண முடியும்? பெயர்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வரும்? அதுதான் இன்று நம்ம ஆண்டோடைய வார்த்தையில் என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்பிற்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை,
மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் மறைந்து வைத்துள்ளீர், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், தண்ணீர்களை கடக்கும் போது நீ மூழ்கி போவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை என்று. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது
வனாந்தரங்கள் வயல் நிலமாய் மாறும். தேங்க்யூ லார்ட். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய மத்தியிலே புறப்படுகிறது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்து பரிசுத்த ஆவியின் நதிகள். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாம் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன் நத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன் நத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Thank you Lord. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், மேலானதை பேசுகிற ரத்தம். Thank you Lord. Thank you Lord. மாறாத அவருடைய அன்பு, ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிற அவருடைய அன்பு. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. உடைய பிரசன்னம் ஒன்றே போதும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. Hallelujah. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது வலிமையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம்
நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Hallelujah. Thank you, Lord. எம்மாவூர் சீடர்கள் அவரை வருந்தி அழைத்தார்கள். நீர் எங்களோடு தங்கியிரும். அவர் அவர்களோடு தங்கினார். அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரை அறிந்தார்கள். Hallelujah. Thank you, Lord. அவரை அறியும்படிக்கு Thank you, Lord. Hallelujah. Hallelujah. சவுல் கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? Hallelujah. நாமும் கேட்போம், Thank you, Lord. நீர் யார்? இன்னும் உம்மை அறிய வேண்டும். Thank you, Lord. Hallelujah. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Thank you, Lord. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். Hallelujah. தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், மனதை உடையவன்
உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்து கொள்ளுவீர் என்று வேதம் சொல்கிறது. தேங்க்யூ லார்ட். காக்கும் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாவங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செவ்வையான பாதையிலே நடத்தும்படியாய், உம்முடைய ஓங்கிய புயம் பலத்த கரம் எங்களை நடத்தி செல்லும்படியாய், உயர்த்தும்படியாய், உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலிபீடத்திலே ஜீவ பலியாய் சரீரங்களை படைக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாய் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சரி, இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். நேரம் நமக்கு இல்லை, குறுகிய நேரம் தான் இருக்கிறது. எனவே துரிதமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். முதலாவதாக இந்த மாதத்துக்கு இன்று வாக்குத்தத்தம் அதை படிச்சிருங்க. 2 ராஜாக்கள் 3:17. 2 ராஜாக்கள் 3:17. ஹல்லேலூயா. இந்த இடத்துல போட்டிருக்கு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. பார்க்கும்போது பள்ளத்தாக்கெல்லாம் எம்டியாக இருக்குது. ஹல்லேலூயா. நிறைய விஷயம் எப்படி இருக்குது? எம்டியாக இருக்குது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எப்படி மாற்ற போகிறாருன்னா, நமக்கு தெரிந்த வகையில் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஓ இப்படி நடக்கும் போல, ஓ இந்த மாதிரி நடக்கும் போல, ஓ கர்த்தர் இப்படி வருவார் போல. இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் சுழல் காற்றில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு நிறைய பிளான் இருக்கு. உலகம் உங்களை குறித்து என்னெல்லாமோ சொல்லும், அப்படிதானே? மோசே 40 வயசு வரைக்கும் எகிப்தில் இருந்தான். அப்போ மக்கள்லாம் நினச்சாங்க, இவன் தான் நம்மளை காப்பாற்ற போகிறான். அடுத்து 40 வயசில் எகிப்தை விட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். அப்போ மக்கள்லாம் நினச்சாங்க, அவ்வளோதான், இவன் போயிட்டான். அடுத்து 40 வருஷத்துக்கு ஆள் வரல, அதனால தான் அவுட்டு. ஹல்லேலூயா. ஆனால் 80 வயசுக்கு பிறகு திருப்பி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொண்டு வராரு. அதுதான் அவருடைய பிளான். ஹல்லேலூயா. அதனால் இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. விஷயம் என்னன்னா, நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்க வேண்டும்? நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தால் காற்று இல்லைன்னு கவலைப்பட மாட்டோம், மழை இல்லைன்னு பயப்பட மாட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காற்று இல்லைன்னு கலங்காதீங்க, மழை இல்லைன்னு அழுகாதீங்க. ஹல்லேலூயா. மழைன்னா என்ன? வானம் அழுகுதான், அதுதான் மழையாம். இன்னைக்கு நம்ம அழுகிறது கேட்டால் என்ன? மழை காணோம், மழையை காணோம், காற்றை காணோம், காற்றை காணோம், மழையை காணோம். எதுக்கு காற்று வேணும்? எதுக்கு மழை வேணும்? அப்போ தான் தண்ணி வரும். யார் சொன்னா? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்போ நம்மளை கேள்வி கேட்குறார். மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. உலகத்தை படைச்ச போது நம்ம இருந்தோமா? இந்த மரம் இது மாமரத்தை இப்படி வைங்க ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம சொன்னோமா? அவர் தானே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஊரை பார்த்து மாமரம்
சீசன் வராத மாதிரி ஊரில் நம்மளை வச்சுருக்காரு. அல்லேலூயா. நம்ம ஊரில் மாம்பழத்தை வர விட்டார். குளிர் பிரதேசத்துலாம் போனால் மாம்பழம் வரமாட்டேன், இங்கேருந்து தான் அங்கே போகுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்படி தான் அவர் ஒரு வழி வச்சுருப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் போன தடவை செஞ்ச மாதிரி இந்த வாட்டி செய்ய மாட்டார், இந்த வாட்டி வேறு மாதிரி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மலாம் யாருன்னு. போன வாட்டி மாதிரியே நடக்க போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு நம்மளும் ஒரு வார்த்தையை போட்டு வைப்போம். அல்லேலூயா. இப்படி தானே வரப்போகுது, நம்மளும் போய் ஒரு வார்த்தையை போட்டு வைப்போம். அது கர்த்தர் அதுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு அவரே தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். தாவீது தான் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? கர்த்தரின் மேலே இருக்கிறது. அப்படின்னா எப்படி இருக்கும்னா டிஃபரன்ஸு, கவலை வராது. அல்லேலூயா. அது கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு இருப்போம். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் மகனை பலியிட போகிறான், அவனுக்கு கவலை வரல. அல்லேலூயா. பலிக்கான ஆடு எங்கன்னு மகனே கேட்குறான், பயப்படல. என்ன சொல்கிறான், பலிக்கான ஆடை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதை தான் பேராகவே வச்சுட்டான் அந்த இடத்துக்கு, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இப்படி தான் நடக்க போகுது. அல்லேலூயா. ஒருவேளை எதிர்பார்த்திருக்கிற ரூட் வெளியே ஒன்றும் வராமல் இருக்கலாம், அதுக்காக கர்த்தருக்கு ரூட்டு இல்லைன்னு கிடையாது. அல்லேலூயா. நமக்கு மேப்பு போட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே இப்படி இப்படி போயிட்டு இருப்போம். கர்த்தர் எந்த தேசத்தும் மழை தண்ணீரை கொண்டு வந்தாராம், ஏதோம் தேசம் வெளியாக. அல்லேலூயா. கர்த்தர் இன்டர்நேஷ்னல் காட். அல்லேலூயா. அவர் வெளிநாட்டிலேருந்து அப்படியே தண்ணீரை வர வைக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஏதோம் தேசத்திலிருந்து தண்ணீர் வந்துச்சான், ஏதோம் தேச வழியாய். அது வழியாக வரதை எவனும் தடுக்கலை. ஏதோம்னா ஏசாவுடைய தேசம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும்போது அதை தடுக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 6:17. 2 ராஜாக்கள் 6:17. போதும். அல்லேலூயா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அவன் குருடன் இல்லையே, நல்லா பார்க்கறது தான். ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை பற்றி இல்லையா, நிறைய வட்டம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அப்போ அவன் குருடன் இல்லை, ஆனால் எலிசா சொல்கிறான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும். ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான், வெளியே போயிட்டு வந்துட்டு, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம். 15வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். அப்போ அவனுடைய வார்த்தை தப்பாக இருக்கிறது, பயம் நிறைந்ததாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அவனுடைய பார்வை சரியில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வார்த்தை பயம் நிறைந்ததாக இருக்கிறது என்றால், வார்த்தையில் சந்தேகம் இருக்கிறது என்றால், வார்த்தையிலே விசுவாசம் இல்லை என்றால், காரணம் என்னவென்றால் நம்முடைய பார்வை சரியில்லை. அல்லேலூயா. அதனால் எலிசா கர்த்தாவே இவன் வாயை ஊமையாக இருக்கட்டும் இவன் அப்படின்னு சொல்லலை. இவன் என்ன இப்படி நெகட்டிவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான், இவனை ஊமையாக்குங்க கர்த்தாவேன்னு சொல்லலை. எலிசா எப்படி ஜெபம் பண்ணா, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை வச்சு தான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் உள்ளே போகிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம கண்ணு திறந்துருக்கா திறக்கலையா? திறந்துடுச்சா? அப்போ வார்த்தையெல்லாம் விசுவாச வார்த்தையாக வருதா? இல்லை, ஐயோ என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளைண்டு. என்னது பிளைண்டு? அதான் வசனம் சொல்லுது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பதாக கோணலை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர்
எப்படி நான் வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம், விசுவாசி நடக்கணும். அதுக்காக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே பார்க்காம அப்படியே நடக்கிறது. அப்படி கிடையாது. தரிசித்துனா இந்த கண்ணால் இருக்கிறத பார்த்து, அந்த தரிசனம் சைட்டுன்னு இருக்குல்ல, இந்த கண் பார்வை. இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன் பாருங்கள், ஷார்ட் சைட், லாங் சைட், அப்படி இப்படின்னு இருக்கு. சைட்டு பார்வை, இந்த பார்வையை வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. இந்த பார்வையை அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு, நாம் தரிசித்து நடவாமல் அப்படின்றது. அந்த தரிசித்து அப்படின்னா நாட் பை சைட். வி டோன்ட் வாக் பை சைட், வி வாக் பை ஃபெய்த். விசுவாச கண்களால் பார்க்கிறோம். இப்போ விசுவாசம்னாலே மனக்கண்கள் தெளிவாக இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சூழ்நிலை நெகட்டிவாகவே இருக்கட்டும், புயலே அடிக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. நம்முடைய வாய் எதை தான் பேசணும், விசுவாசம்தான். அப்போ அந்தந்த இடத்துக்கு அந்தந்த விசுவாச வார்த்தை இருக்கிறது. பேதுரு இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். வரும்போது எல்லாரும் என்ன கத்துறாங்க, பேய்ன்னு கத்துறாங்க. உடனே பேதுரு சொல்கிறான், நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அதில் பயமே இல்லை. நீராக இருந்தால், இயேசுவாக இருந்தால் நான் எங்கே வரேன். அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கடல் இருக்குது, படகை விட்டு இறங்குறான், புயல் அடிக்குது, இத்தனை ஃபேக்டர் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு பொருட்டு இல்லை. ஏன்னா பேதுரு கண்கள் யாரை பார்க்கிறது, இயேசுவை இயேசுவாக பார்க்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பேதுரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டான்டான்னு அடிப்பான். இயேசுவே சொல்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்போ வெளிப்பாடுகளை பெற்றவன், ரெவலேஷன்ஸ் ஆஃப் காட், அதை பெற்றவன், அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும்னா மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்கும். அல்லேலூயா. எம்மாவூர் சீடர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று. அல்லேலூயா. அவர்கள் அவரை இயேசு என்று அறிந்தார்கள். அது வரைக்கும் கூட தான் இருந்தார். அவங்களுக்கு பிரச்சனையே அவர் தான். ஆனால் அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் அவரை அறிந்தார்கள். அப்போ அவங்க ப்ராப்ளம் சால்வ்டு. திருப்பி எங்கே போயிட்டாங்க, எருசலேமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய பார்வை சரியானதாக இருக்கும் என்றால் நம்முடைய வார்த்தை சரியானதாக இருக்கும். அதுதான் அடையாளம். அதுதான் என்னது, அடையாளம். இப்போ ஒன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது இல்லையா. மழை மேகம் வந்துடுதுன்னா என்ன அர்த்தம், மழை வரப்போகுது. மழைக்கு அடையாளம் என்னது, மேகம். அந்த மாதிரி இதுக்கு அடையாளம் கண் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, நம்முடைய வார்த்தைகள் என்ன பண்ணும், மாறினதாக வரும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் தெரியாது ஒரு விசுவாசிக்கு அவனுடைய வார்த்தையினால் எவ்வளவு அதிகாரம் இருக்குது. ஒரு விசுவாசியுடைய வாய் எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஹல்லேலூயா. அக்கினிமயமான துப்பாக்கிகள் வரவில்லை, அக்கினிமயமான பட்டயங்கள் வரவில்லை. என்ன வந்தது, நாவுகள். ஹல்லேலூயா. ஏன்னா பரலோக பிரின்சிப்பிளே தான், பேசி உண்டாக்குறது. ஹல்லேலூயா. எப்படி உன்னை பேசி உண்டாக்குறது, அதுதான் யாரோட பிரின்சிபல், பரலோகத்தில் இருக்கிற லாஸ். அப்படி தான் இருக்குது. கர்த்தர் அப்படி தான் செயல்படுகிறார். மனுஷனை படைக்கும் போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பழைய சத்தியம் முன்னாடியே கேட்டிருப்போம். நமது சாயலின்படியாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் யாரை உண்டு பண்ணுவோம், மனுஷனை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி அவர் மனுஷனை என்ன பண்ணார், உண்டு பண்ணினார். இன்னைக்கான பிரச்சனை என்னன்னா, விசுவாசிக்கு அவன் நாக்கில் இருக்கிற அதிகாரம் தெரிஞ்ச அளவுக்கு அதை விட அதிகமாக பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அதனால் பிசாசு என்ன பண்ணிடுவான் தெரியுமா, இந்த கண்ணில் பார்க்குறதையே நீ பேசிக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. அந்த காலத்துலலாம் டீச்சர் இம்போசிஷன் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா?
இம்போசிஷன்னா என்ன? ஒரே இதை 100 தடவை என்ன பண்ணிட்டு வா, எழுதிட்டு வாங்க, மண்டையில் அடித்து வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளே நமக்கு அப்படி அந்த தண்டனையை கொடுத்துக்கிறோம். ஒரு சூழ்நிலையை திருப்பி திருப்பி நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திருப்பி திருப்பி. கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே இம்போசிஷன் கொடுத்துக்கிறோம். அப்போ இதை பேச தூண்டுறது யார்? பிரச்சனையவே பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறது யாருடைய வேலை? இயேசு என்னைக்காவது பிரச்சனையை பேசினாரா? 38 வருஷமாக ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்தான். அவனை போய் என்னப்பா வாழ்க்கையே போச்சே, இங்கே இத்தனை வருஷமாக வாழ்க்கை என்ன, சரி என்ன டிசீஸ் உனக்கு சொல்லு, உனக்கு என்னென்ன சிம்டம், என்னென்ன செய்யுது அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தார். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஏன்னா பிரச்சனையை பேசுறது ஆண்டவருடைய வேலையே இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தரை பார்த்து கேட்டாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, ஏன் இப்படி பிறந்தான்? அதுக்கு ஏன் சொல்லிட்டா, ரெண்டுமே இல்லை. அவங்க நினச்சாங்க, ஆகா போதகர் ஒரு கதையை அடுத்து அடித்து விடுவார் பார் உனக்கு, அதாவது ஃப்ளாஷ்பேக்கை அடித்து விடுவார் போதகர் இப்போ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குருடனுடைய தாத்தா இருந்தார்ல அப்படின்னு இயேசு ஆரம்பிப்பார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டார் ஒரே வார்த்தையில். சொல்லிட்டு இது தேவ நாமத்தின் மகிமைக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை எதுக்காக இருக்குது? எதுக்காக இருக்குது? தேவ நாமத்தின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. அப்போ என்ன, இப்போ இயேசு இறங்கி வருவாரா? இல்லை இல்லை. அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், அது என்ன செயல்படலையே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு சொல்கிறேன். டிராஃபிக் போலீஸ் இருக்கார், வீட்லேயும் அப்படியே யூனிஃபார்மோடையேவா இருப்பார். வீட்டில் டீ காப்பிலாம் குடிக்கும்போது யூனிஃபார்மோடையேவா இருப்பார். அப்படியே அது வேறு ஒரு காஸ்டியூமில் இருக்கும், பனியனோட இருப்பார், லுங்கி போட்டிருப்பார். அப்படியே போய் நின்று வண்டியை நில்லு அப்படின்னா எவனா நிற்பானா? போகிறதுக்கு போய் என்ன பண்ணிட்டு போகிறாரு, ஒரு யூனிஃபார்மை போட்டுட்டு போகிறாரு. அந்த மாதிரி நமக்கு 2 ட்ரெஸ் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு ஏன் 2 ட்ரெஸ் வச்சுருந்தார் தெரியுமா? இதுதான் அதனால தான் எல்லாம் சிம்பாலிக்காக தான் வச்சுருந்தார். ஹல்லேலூயா. ஒன்று நம்ம பழசு, இன்னொன்று நம்ம புதுசு. கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? புது சிருஷ்டினா என்னன்னே நமக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்த வேலைக்காரன் மாதிரி, மலையில் இருந்த தீர்க்கதரிசி மாதிரி பேசாமல் யார் மாதிரி பேசுகிறோம்? வேலைக்காரன் மாதிரி பேசுகிறோம். ஏன்னா நம்ம யாருன்னு தெரியல, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அதனால நம்ம எப்படி செயல்பட போகிறோன்றது நமக்கு தெரியல. அதனால தான் அவன் என்ன கேட்குறான், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பிரச்சனையை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் உனக்கு புது உடையை என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். புது சிருஷ்டியாய் உன்னை மாற்றி இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரச்சனையை பேசாமல் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொன்னால் அப்படியே ஆகும். அந்த மலையை படித்தது யார்? கர்த்தர். அப்போ அவர் சொன்னாதான் அது போகணும். சும்மா வரவேன் போகிறவேன்னு சொன்னாலும் அது போகாது. யார் சொன்னாதான் போகும்? கர்த்தர் சொன்னாதான் போகும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அதிகாரத்தை உன்னை புது சிருஷ்டியாக மாற்றி அந்த அதிகாரத்தை நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. இளையகுமாரன் தூரத்துலேருந்து வந்தான்ல, வந்தோடனே உள்ளே கூட்டு போயிருக்கலாம்ல, கூட்டு போனாரா? என்ன மாத்துறாரு? ஃபஸ்ட்டு இவனுக்கு உயர்ந்த மாற்றினதே என்னதான்? ட்ரெஸ்ஸு தான். ஹல்லேலூயா. இது என்ன வஸ்திரம்? உயர்ந்த வஸ்திரம். எல்லாரும் போட முடியாது. ஜமீன்தாரும் மாதிரி ஒருத்தர் தான் அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ண முடியும், போட முடியும். உயர்ந்த வஸ்திரம், அதை போடுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அதுதான் அந்த இளையகுமாரன் இடையில போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், பன்றி மேய்க்க போயிட்டான்.
பன்றிகள் தின்கிற தவிட்டை கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒருத்தனும் இல்லை. இப்போ அதே காஸ்டியூம்லேயே வீட்டுக்குள்ளே போக முடியாது. வீட்டுக்குள்ளே வரும்போதே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அந்த உடையை மாற்றுகிறார். அந்த உடையை மாற்றின உடனே அவன் விரலுக்கு என்ன வருது? மோதிரம் வருது. கால்களுக்கு என்ன வருது? பாதரட்சை வருது. அப்போ அவனுக்கு தெரியுது, ஓ நான் வேலைக்காரன் இல்லை, அல்லேலூயா, நான் குமாரன். நான் யாரு? குமாரன். இன்னைக்கு நம்ம யாரு? நம்ம யாரு? குமாரன் தானே, அல்லேலூயா. அப்போ இது கேட்குறோம், குமாரன். அது யாரும் டவுட் இல்லையே, இல்லை. பிள்ளை அப்படி வச்சுக்கோங்க, தேவனுடைய பிள்ளை. வெளியே இருக்கிறதெல்லாம் தேவனுடைய பிள்ளை இல்லை, பன்றி மேய்க்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பன்றி மேய்க்கிறவனும் நானும் ஒன்று இல்லை. அல்லேலூயா. அதுதான் உண்மை. அல்லேலூயா. உலகத்தார்னு ஒரு பெரிய கோஷ்டி இருக்கு. அவங்க வேற, நம்ம வேற. அவங்க கூட தான் இருப்போம், அதுக்குன்னு நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அவங்க கூட தான் இருப்போம், ஆனால் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. சரியா? அப்போ அடுத்து அந்த அதிகாரத்துக்கு தான் வரேன். இப்போ முதல்ல என்ன தெரியணும்னா, நம்ம யாரு? அல்லேலூயா. அப்படியே கற்பனை செய்யுங்க, ஒரு மலையை சுற்றி எதிரிகள், மலையை சுற்றி எதிரிகள். அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று தீர்க்கதரிசி, இன்னொன்று வேலைக்காரன். வேலைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு தான் எல்லாமே தெரியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி எப்பயுமே அதை தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? அதுதான் குமாரனுக்குரிய பார்வை. என்ன அப்படின்னா, நான் தனியாக இல்லை. அல்லேலூயா. யாக்கோபு வந்தான்ல, பிரயாணம் பண்ணி வந்தபோது யார் வந்தாங்க? தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அல்லேலூயா. ஏன்? அவன் தனி ஆளு இல்லை, அவன் தனியான ஆளு இல்லை. இன்னைக்கு நமக்கு அது தெரியணும். ஒரு ராஜ்யம் நமக்காக செயல்படுகிறது. நம்ம யாரும் தெரிஞ்சாதான் அதை என்ன பண்ணுவோம்? பேசுவோம். அல்லேலூயா. இப்போ இது இப்படி கேட்குறோம் இந்த சத்தியத்தை. இந்த சத்தியத்தை அடுத்து அறிகிற நிலை என்று ஒன்று இருக்கிறது. அறியும் போது தான் இது நமக்கு அனுபவமாக மாறுகிறது. அதாவது இப்போ சும்மா கேட்டவுடனே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வராது. ஆனால் இது உங்கள் மனதில் பதியும் போது, நீங்கள் இதை அறிந்து கொள்ளும் போது, இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த வாஷிங் மிஷின் இதுதான் வாஷிங் மிஷின்னு கேட்டு போகிறது ஒன்று இருக்குது. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குல்ல. கேட்டுட்டு போனால் பிரயோஜனம் இல்லை, தெரிஞ்சாதான் அதில் துணியை போட்டு எடுத்து துவைச்சி வைக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி சத்தியத்தையும் அறிவீர்கள். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுலேருந்து விடுதலையாக்கும்? நான் மனுஷன் இல்லை, அல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த உடல் ஒரு ட்ரெஸ்ஸு. அல்லேலூயா. உள்ளா இருக்கிற ஆத்மா, மனக்கண்கள் எப்படி இருக்கிறது? பிரகாசமாயிருக்கிறது. கண்கள் திறக்கப்படுறது. அதான் அங்கே போட்டிருக்குல்ல, கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் எதை பார்த்தான்? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. என்ன அக்கினிமயமான ரதம், குதிரை. அப்போ ரதம் குதிரை மட்டும்தான் இருக்குது. குதிரை வீரர் இதில் காணோம், டிரைவர் இல்லை. ரதத்துக்கு யார் இல்லை? டிரைவர் இல்லை. ஏன்னா யார் டிரைவர் தெரியுமா? அது வாய்ஸ் கமாண்டில் ஓடும். அல்லேலூயா. உலகத்தாம்பரம் காப்பி, ஃபுல்லாக காப்பி அடித்து வச்சுருக்கான். அலெக்ஸா லைட்டை போடு, ஃபேனை போடுன்னு எல்லாம் காப்பி, வேதத்துலேருந்து தான் காப்பி. அல்லேலூயா. பாருங்கள் எலிசா என்ன பண்ணான்னு பாருங்கள். அடுத்து அத்தனை ரதம், அக்னிமயமான ரதம், குதிரை அவனை சூழ்ந்து இருக்கிறது. அதுக்கெல்லாம் தலைவன் யார்? அதுக்கெல்லாம் தலைவன்? எலிசா தான் தலைவன். அல்லேலூயா. இவன் நினச்சா எல்லாம் ஓடுன்னா அவ்வளோதான், எதிரிக்குள்ளே ஓடுனா எதிரிகளும் பஸ்பமாயிருவான். அல்லேலூயா. கமாண்டர் யார் தான் அப்போ அங்கே? எலிசா தான் கமாண்டர். அல்லேலூயா. இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறனால தான் தைரியமாக என்ன பண்ணியிருக்கான்? உட்காந்துருக்கான்.
தைரியத்துக்கும் பார்வைக்கும் இருக்க சம்பந்தத்தை பார்த்தீங்களா? இந்த விஷயம் அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் கண்ணு பார்க்குது, இதை மனக்கண்ணு. இந்த கண்ணு இல்லை, இந்த கண்ணு வேஸ்ட்டு, இது பிரச்சனையை தான் பார்க்கும். எலிசாவுடைய மனக்கண்ணு எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்குது. அது என்ன பார்க்குது? நான் சாதாரண ஆள் இல்லை, என்னை சுற்றிலும் அக்கினிமயமான உலகத்தில் இல்லாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான குதிரைகள், ரதங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத யார் பார்க்குறா? எலிசா பார்க்கிறான். அதனால தான் அவனுக்கு பயம் இல்லை, அவனுடைய வார்த்தை ஸ்ட்ராங்காக வருது. என்ன பண்ணான் தெரியுமா எலிசா? அந்த இராணுவத்திட்ட போய், இது வழி இல்லை, ஏன் பின்னாடி வாங்க, ஃபாலோ மீ. ஆர்மியில் முக்கியமான கமாண்ட் என்ன தெரியுமா? அந்த கமாண்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். இல்லைன்னா அது தேசத்துக்கு எதிரான குற்றம். இப்போ இந்த ஆர்மி, சீரியன் ஆர்மி யாரை ஃபாலோ பண்ணுது? எலிசாவை ஃபாலோ பண்ணுது. எலிசா சீரிய நாடு கிடையாது, இஸ்ரவேல் தேசம். வேற ஒரு நாட்டுக்காரனை ஆர்மி ஃபுல்லாக என்ன பண்ணுது? ஃபாலோ பண்ணுது. ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க, நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போய் தேடிக்கிட்டு இருக்கோம். அதிகாரத்தை கர்த்தர் எங்கே கொடுத்துருக்கிறாரு? நாவில் வச்சிருக்கிறாரு. பிரச்சனை பண்ண வந்தவன் தானே அவன். இப்போ இவன் என்னை பின்பற்றி வாழணும், கண்மயக்கம் வந்துருச்சு அவனுக்கெல்லாம். அது நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் போய். எலிசா ஜெபம் பண்ணி ஒருத்தன் கண்ணை திறந்தது மாதிரி, இவங்க கண்ணெலாம் மூடட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டான் எலிசா. எல்லார் கண்ணும் மூடிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ கமாண்ட் பண்ணுறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என்ன செய்கிறது? இராணுவம் என்னை சூழ்ந்திருக்கிற புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறோம். ஆனால் அப்படி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யார்? நான் யார்? ஹல்லேலூயா. சாதாரண ஆளாக இருக்கலாம், எழுத படிக்க தெரியாத ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது புது சிருஷ்டியாக இருக்கிறோம், அதிகாரமுடைய நபராய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ முதலாவதாக நம்முடைய அதிகாரத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அறிகிறதுனா என்ன? கேட்கறதுனா இந்த காதால் கேட்குற. அறிகிறதுனா என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அதெல்லாம் இருக்குல்ல. அறிகிறதுனா என்ன தெரியுமா? மனக்கண்ணில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னா, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி வைக்க முடியுமா? அவன் என்ன சிலையா எடுத்து வச்சிருக்கான்? கர்த்தர் எப்படி இருப்பாருன்னே தெரியாது, எப்படி சிலை வைக்க முடியும்? ஆனால் என்ன சொல்கிறான்? கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறேன். அதுதான் மனக்கண்ணில் அவர் அப்படியே பார்க்கறது. ஹல்லேலூயா. அப்போ மனக்கண்கள் எப்படி இருக்குன்னா, மூடவே மூடாது. தூங்கினா கூட அது எப்படி தான் இருக்கும்? முழிச்சு இருக்கும். ஹல்லேலூயா. தேவ தரிசனங்களை பார்க்கும், தேவனுக்கு அடுத்தவைகளை அது யோசிக்கும். ஹல்லேலூயா. மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கும். அப்படின்னா என்ன? புதுசாக 2 கண் இங்கே நெத்தியில் வந்துடுமா? அப்படி இல்லை, அது மனதில் இருக்கிற கண்கள். ஹல்லேலூயா. அப்போ அதை தான் பவுல் சொல்கிறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எலிசா வேண்டிக்கிட்ட மாதிரி பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்? வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி நமக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? வாக்கு கடங்காத வேண்டுதல்களை நமக்காக என்ன பண்ணுறாரு? ஏறெடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? இந்த ஒரு விஷயந்தான். மனக்கண் என்ன ஆகணும்? பிரகாசமாகணும். ஏன்னா மனக்கண் பிரகாசமாயிருச்சுன்னா வார்த்தை என்ன ஆயிரும்? போல்டாக வரும், அதிகாரமுள்ள வார்த்தையாய் வரும். அதிகாரமுள்ள வார்த்தை வெளிப்படும் போது இந்த உலகத்தின் எந்த காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய பாதங்களுக்கு கீழ் வரும். ஹல்லேலூயா. மனுஷனை படைத்த போது தேவன் எப்படி படைச்சாருன்னு நினைக்கிறீங்க? மண்ணில் அவனை உண்டு பண்ணிட்டு அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் என்னவா ஆனானா? ஜீவ ஆத்மா. இப்போ நம்ம ஜீவ ஆத்மாவாக இருக்கோமா, இல்லை ஜீவ ராசியாக இருக்கோமா? ஜீவ ஆத்மாவாக இருக்கீங்க? ஜீவ ராசியாக தானே இருக்கும். எங்கே போச்சு எல்லாம்? ஜீவ ஆத்மானா எப்படி தெரியுமா?
அந்த ஆத்துமா அப்படியே அட்டன்டிவ், அந்த மணக்கன் அப்படியே பிரகாசமாக இருக்கும், ஷார்ப்பா. அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள்ள அவிசுவாசமே வரலையே. ஆதாமுக்குள்ள அவிசுவாசம் வந்துச்சா? வீழ்ச்சிக்கு முன்னாடி பாருங்க. ஆண்டுகொள் அப்படின்னாரு ஆண்டவர். ஓகே ஆண்டவரே, ரைட். எதை ஆண்டுகொள்ளுன்னு? உலகம் பூரா. அல்லேலூயா. இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க. நோவா பேழைக்குள்ள எத்தனை சிங்கம் இருந்துச்சு? காலை ஆராதனையில் கேட்டேன், எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. சண்டே கிளாஸ் தான் அனுப்பணும். 2 ஜோடியா? கன்ஃபார்ம்டா. ஆனால் பைபிளில் ஒரு ஜோடியா? சரி, ஒரு ஜோடின்றாங்க சிஸ்டரு. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? 7 ஜோடிகள். பைபிள் படித்து பாருங்கள். 7 ஜோடிகள். எத்தனை ஜோடியா? 7. அப்போ 7 + 7, அது 2 குட்டி போட்டிருக்கோம் வைங்க. சிங்கம் சும்மா இருக்குமா உள்ள? அது 2 குட்டி போட்டிருக்கோம். இப்போ எத்தனை ஆச்சு? ஒரு 16, ஒரு 17 மினிமம். இது எல்லாத்தையும் யார் மேய்க்கிறா? ஒரே ஒரு நோவா. அல்லேலூயா. எப்படி கீழ்பட்டுச்சு? எல்லாம் நோவாக்கு அதிகாரம் வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. விழுந்து போன உலகமாக இருந்தாலும் அதிகாரத்தை நோவா செயல்படுத்துகிறான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆதாமுக்கு அவிசுவாசம்ன்றதே வரல. அப்படின்னா என்னன்னே தெரியாது. சந்தேகம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. கர்த்தர் சொல்கிறாரு எல்லாத்தையும் ஆண்டுகொள்றாரு. ஓகே, அவன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பேரிடுன்றாரு. ஓகே, பேரிட்டான். ஆண்டவர் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? இல்லை, நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் அவன் அதெல்லாம் அவன் சொல்லையே. இப்போ நான் என்ன பையன் தானே, நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுட்டான் பேரை. அல்லேலூயா. உங்கள் சாயலில் தானே பண்ணியிருக்கீங்க, நான் வச்சுட்டு போகிறேன், டக்குன்னு வச்சுட்டான். ஏன்னா அவன் ஜீவ ஆத்துமாவா இருந்தான். ஆனால் வீழ்ச்சிக்கு பிறகு என்னவா மாறிட்டான்? ஜீவ ராசியாக மாறிட்டான். ஆனால் கர்த்தர் அப்படி விடலை. சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வச்சு நமக்கு என்ன கொடுக்குறாரு? பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கும். அது எதுக்கு வெயிட் பண்ணுது தெரியுமா? நம்ம பேசுறதுக்காக வெயிட் பண்ணுது. தாவீது கோலியாத்து கூட சண்டை ரொம்ப நேரம் போடல, பேசுனதான் ரொம்ப நேரம் பேசினான். ஹல்லேலூயா. அவன் பேசுகிற ஃபுல்லாக அதிகாரம். ஒருவேளை நான் அவனை ஜெயிப்பேன்லாம் சொல்லலை. ஜெயிப்பேன், உன்னை ஆகாயத்து பறவைகள் உன்னை சாப்பிடும் எல்லாம் சொல்லிட்டான். அதிகாரம் என்னமோ அவன் தான் ராஜா மாதிரி பேசினான். அல்லேலூயா. அதுதான் அங்கே காரணம். நம்ம யாருன்றதை அப்போ நமக்கு கேள்விப்படுறோம். சுவிசேஷத்தின் மூலமாக அதை அறிகிறது இருக்குல்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. அதை அறிய வைக்கிறார். அந்த அறிகிறதுன்றது தான் அந்த பார்க்கறது, மனக்கண்ணில் பார்க்கறது. அப்போ பார்க்கறத வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ நான் பலவீனன்றீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏய் நீ என்னது பலவான். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் போராட்டம் நடக்குது. எப்போ வந்து நான் பலவான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தெரியுமா? தைரியமா நீங்கள் எப்படி உங்களை பலவானாக எப்போ பார்க்குறீங்களோ, அல்லேலூயா, அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை தியானிக்கணும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஏதோ ஒரு வசனம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த வசனத்தை திருப்பி திருப்பி என்ன பண்ணுங்க? படிக்கும்போது இருதயங்கள் என்ன ஆகுது? கொழுந்து விட்டு எரியுது. அப்போ மனக்கண் என்ன ஆகுது? பிரகாசமாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ணை ஓவர் கம் பண்ணி அது என்ன பண்ணுது? பார்க்குது. நான் என்ன பிரின்சிபல் சொன்னேன்? அதிகாரமுள்ள வார்த்தையை நம்ம பூமியில் பேசும்போது தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அது பிசாசுக்கு தெரிஞ்சதுனால தான் அதிகாரத்தை அறிய விட மாட்டான், அதிகாரமுள்ள வார்த்தையை பேச விட மாட்டான். ஒரு பிரச்சனை இருக்கப்போ இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். எதுக்கு தெரியுமா? இப்படியே நீ பிரச்சனையை பேசிக்கிட்டே உன் வாழ்நாள ஓட்டிடணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷம் கணக்கெடுங்க. எத்தனை பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பேசுகிறனால ஏதாவது ஒன்று தீர்ந்துச்சா? ஆனால் என்ன பண்ணியிருப்போம்? பேசிக்கிட்டே இருந்திருப்போம் இல்லையா? ஆனால் அதனால என்ன இருக்காது? ஒன்றும் தீர்ந்துருக்காரு. அதுக்கு பதிலாக இப்படி பண்ணியிருந்தா பிரச்சனை என்ன ஆயிருக்கும்? போயிருந்திருக்குமே. ஹல்லேலூயா. நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன்.
அப்போ இதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு போட்டிருக்கு. பிசாசு வந்து கொம்பு வச்சுட்டே வரமாட்டான், பிரச்சனை பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். இதை பாரு, இதை பாரு, இதை பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதவே பார்த்து அப்படியே அதையே பேசி, அது அவனுடைய லாங்குவேஜ், அவன் தான் கொண்டு வரான் பிரச்சனையை செஞ்சு. அதையே பேசுனா யார் செயலை பேசுகிறோம்? யார் செயலை பேசுகிறோம்? அதுதான் அவனுக்கு ஆசை, என் செயலை எல்லாம் பேசணும். அப்போ நம்ம எதை பேசணும்? கர்த்தர் இதற்கு மத்தியில் என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது சுகமா? தழும்புகளாலே சுகமானோம். இப்போ வியாதி இருக்கிறது உண்மையா, தழும்புகளாலே சுகம் உண்மையா அப்படின்னா எதுதான் உண்மை? தழும்புகளாலே சுகம்தான் உண்மை. அப்போ சுகம் வர வரைக்கும் எதை படிக்கணும்? ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு கொடுக்குற டைமை எதுக்கு கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்க, எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு? ஹல்லேலூயா. அதை திருப்பி திருப்பி படிக்கணும். இது பொய் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அதை சொல்லும்போது நமக்குள்ளே என்ன வரும்? விசுவாசம் வரும், வாயிலிருந்து அதிகாரம் உள்ள வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா. அது ஒன்று இருக்குது, விசுவாச வார்த்தை ஒன்று இருக்குது. அதிகாரம் உள்ள வார்த்தை எப்படி வருதுன்னா, நம்ம யாருன்றதை அறியும் போது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல நம்ம யார், நம்ம யாருன்றதை என்ன பண்ணணும்? அறியும் போது நம்முடைய அதிகாரம் என்ன பண்ணும்? வெளிப்படும். நீங்கள் சொல்லலாம், எனக்கு இயேசு கூட ஒன்றும் அவ்வளவா தெரியாது. நான் கேட்குறேன், நீங்களாக வந்தீங்களா இயேசு கூட்டு வந்தாரா? இயேசு தானே கூட்டு வந்தார். அப்போ கூட்டு வந்தவர் எல்லாத்தையும் செஞ்சுருப்பாரா இல்லையா? அந்த உயர்ந்த வஸ்திரம்லாம் கொடுத்துட்டாரா இல்லையா? அதிகாரம் உள்ள மோதிரம் கொடுத்துட்டாரா இல்லையா? அந்த மோதிரம் பிசாசிட்ட இருக்கா? அவன்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அப்போ நம்மகிட்ட இருக்கல. நம்ம என்ன பண்ணல? யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல? நம்ம இன்னும் அதை பார்க்கல. ஏன் அதை பார்க்கல? இன்னும் நம்ம யாருன்றது நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ எதில் நேரம் செலவிடணும்? இப்போ ஒரு பையன் வந்து 5ஆவது படித்து முடிச்சுட்டான், பாஸ் ஆகிட்டான், 6ஆவதுக்கு போகிறான். பள்ளிக்கூடத்தில் தெரியாமல் திருப்பி 5ஆவது தான் நீ படிக்கணுன்றாங்க. என்ன ப்ரூஃபு அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் இந்த பையன் என்ன பண்ணுறான்? 5ஆவது புஸ்தகத்தை ஒருக்க படிச்சுட்டு, என்கிட்ட 5ஆவது புஸ்தகத்தில் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன், அதுதான் ப்ரூஃப். அப்போ அதே மாதிரி கேட்குறாங்க. அவன் என்ன டான்னு பதில் சொல்லவும், நீ தெரியாமல் பண்ணிட்டோம்ப்பா, நீ எங்கே போயிரு? 6ஆவதுக்கு போயிருன்றாங்க. அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணல? அறிய வேண்டியதை இன்னும் அறியலை. அதனால் பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்மகிட்ட வந்து வேளாண்ட்டே இருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அறிய வேண்டியதை அறிஞ்சு, நான் யார்? நான் சாதாரண ஆள் நினச்சியா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா ஒன்று? பிசாசுக்கு உங்களை பற்றி தெரியும். உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச உடனே பிசாசுக்கு அங்கிட்டு வேலையே இல்லை, ஓடிடுவான். ஹல்லேலூயா. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த செகண்டு அவன் அங்கே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஹல்லேலூயா. 2 வாட்டி விட்டார் இயேசு, 3ஆவது தடவை சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தான். நீ என்ன எனக்கு நான் யாருன்னு எனக்கே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியும். அப்பாலே போ சாத்தானே. அவ்வளோதான், காலி. ஹல்லேலூயா. இயேசு ஜெயிச்சிட்டாரு, அவன் தோற்று ஓடிட்டான். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை தான், அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம யாருன்னு தெரியும் போது, நம்ம வர்ற பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடியே, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்மிலாம் என்ன ஆயிடுச்சு? கண்மயக்கம் வந்து ராஜாட்ட போயிடுச்சு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை விட்டுட்டு ராஜாட்ட போயிடுச்சு. அப்போ பார்வையில் ஆரம்பிக்கிறது நம்முடைய அற்புதம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பார்வையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனக்கண் இன்னும் பிரகாசம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் வேதத்தை இருக்கிற சத்தியங்களை நம்ம படிக்கணும். இது சத்திய பிரசங்கங்கள் மூலமாக கர்த்தர் சத்தியங்களை சொல்லுவார், அதை கேட்கணும். பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம நேரத்தை செலவிடலாம். நம்ம பாடலாம், பாட்டு கேட்கலாம். அதனால தான் ஆன்லைன்லாம் போடுறோம். அந்த ஆராதனையெல்லாம் ஆன்லைனில் வரும். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த வருகிற வாரத்தில் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா, நம்மை ஆளுகை செய்ய நினைத்ததின் மேலே நம்மை ஆளுகை செலுத்த வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா.
இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மளை கமாண்டராக வைக்க போகிறாரு. அல்லேலூயா. எதுக்கு மேலே கமாண்டரு? நம்ம உள்நாட்டு சேவகர் மட்டும் இல்லை, எதிரி நாட்டு சேவகர் மேலேயும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. உள்நாடுனா இந்தியா இல்லை, அப்படி நினச்சிடாதீங்க. தேவதூதர்களை சொல்கிறேன். தேவதூதர்களும் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள் தேவ உத்தரவின் பேரிலே. அதே நேரத்தில் பிசாசின் தூதர்களும் அலறி ஓடுகிறார்கள். இயேசுவின் பேரை சொல்லி அதிகாரமுள்ள நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் என்ன ஆகுது? அலறி ஓடுகிறது. அல்லேலூயா. அப்போ எப்படி செய்கிறோம் அப்படின்னு பயப்படுற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஆதிக்கம் செலுத்த வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய வார்த்தையை கொண்டு மாற்றுகிறார். அதுக்கு முன்பாக நம்முடைய பார்வையிலிருந்து மாற்றத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்குறதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடந்துடும். அல்லேலூயா. நடக்க வைக்க வேண்டாம். நம்ம இதை எப்படி நடக்க வைக்கிறது, இது எப்படி வர வைக்கிறது வேணாம், நம்ம கையில் இல்லை அது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அறிகிறதிலே நேரத்தை செலவிடும்போது, நம்மை அறிகிறதில் நேரத்தை செலவிடும்போது, கிறிஸ்துவுக்குள் நான் யார் அதை செலவிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய வாயின் மூலமாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். திருவந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நீங்கள் முன்பாக வாங்க. ஒரு அப்பத்தையும் ஒரு ரசத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி அவரையே நினைவு கூறுவோமா அந்த நேரத்தில்? தேங்க்யூ லார்ட். நமக்காக அவர் தன்னுடைய மாம்சத்தை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார், தன்னுடைய ஆவியையும் கொடுத்திருக்கிறார். எதுக்குன்னா நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார். ஏன் இணைத்திருக்கிறார் அப்படின்னா, இனி நீ சரீரம், நான் தலை. பிரசங்கத்தில் கேட்டோம்ல அதிகாரம், அந்த ஒரு சத்தியம் சொல்கிறேன் பாருங்க. நீ சரீரம், நான் தலை. தலைக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அது சரீரத்துக்கு இருக்குது. தலைக்கு இருக்கிற அதிகாரம் சரீரத்தின் மூலமாய் வெளிப்படுகிறது. எனவே நம்முடைய நாவின் வார்த்தைகள், எனவே தான் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் வல்லமையுடைய வார்த்தைகளாய் மாறுகிறது. ஒருவேளை நம்ம படிப்பறிவு கூட இல்லாத ஆளாக இருக்கலாம் நீங்கள், ஆனால் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் மூலமாக நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் தலை, நான் சரீரம். இந்த விசுவாசத்தோடு இதை உட்கொள்வோம். அப்போ என்ன நடக்குது? வாதை கூடாரத்தை அணுகாது. கர்த்தரே சொல்லிட்டார், வாதை கூடாரத்தை அணுகாது. ஏன்னா இது சரீரம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்து இயேசுவிலே ஒப்புரவாக்கப்பட்டு புதிதாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற புதிய மனுஷன். இதில் வாதைகளுக்கு இடமில்லை. வாதை இந்த கூடாரத்தை அணுகாது. தெரியுமா உங்களுக்கு எந்த கூடாரம் அது? உன் கூடாரத்தை அணுகாது. எந்த கூடாரம்? நாமும் இயேசுவும் இணைந்திருக்கிற இந்த கூடாரத்தில் வாதைகளுக்கு இடமில்லை, நோய்களுக்கு இடமில்லை, வறுமைக்கு இடமில்லை, அடிமைத்தனத்திற்கு இடமில்லை. அங்கே விடுதலை இருக்கும். அங்கே ஒரு லட்சிய பயணம் தொடரும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கான பயணம் தொடர்ந்து இருக்கும். இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம இதை உட்கொள்ளுவோம். ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிருந்தில் பங்கு பெற நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. உம்மோடு எங்களை இணைத்திருக்கிறீர். அதே அதிகாரம் வெளிப்படுகிறதுப்பா. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தில் பார்த்தோம், அந்த மலையின் மேலே
எலிசாவும் வேலைக்காரனும் தனித்தனியே நிற்கிறத பார்த்தோம். ஆனால் இன்று நீர் எங்களை ஒரே சரீரமாய் உம்மோடு இணைத்திருக்கிறீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், எங்களை உம்முடைய குமாரனாய் மாற்றி எங்களை உம்மோடு இணைத்திருக்கிறீர். உமக்கு இருக்கிற அதே அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது, அதே அதிகாரம் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆண்டவரே, இந்த நிலையிலே நாங்கள் நிற்க, இந்த நிலையை விட்டு இறங்காமல் நாங்கள் இந்த நிலையில் நிற்க ஒவ்வொரு நாளும் இது போன்ற சத்தியங்களை நாங்கள் தியானிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த சத்தியத்தை, நம்முடைய வேதத்தை தியானம் பண்ணி, இரவும் பகலும் தியானம் பண்ணி நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், செழிக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.